எண்ணும் எழுத்தும். வகுப்பு 5 பாடம் 1 நமது சுற்றுச்சூழல். அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் முதல் கட்டகத்துல ஆகா அறிவியல் உட்பட 4 செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஆகா அறிவியல் செயல்பாடானது தூய்மையான தேன் மற்றும் கலப்பட தேனையும் சோதிச்சு பார்க்கற மாதிரி வச்சிருக்கோம். மாணவர்களிடம் 2 கண்ணாடி குவளைகளில் பாதி அளவிற்கு மேல் நீரை ஊற்ற சொல்லணும். அதில் தூய்மையான தேனை ஒரு கண்ணாடி குவளையிலும் சர்க்கரை பாகு கலந்த தேனை மற்றொரு கண்ணாடி குவளையிலும் சிறிதளவு விட சொல்லணும். அப்போது நிகழும் மாற்றங்களை ஆசிரியர் உற்றுநோக்கல் பதாகையை உயர்த்தி காட்டி உற்றுநோக்க சொல்லணும். பின்னர் ஆசிரியர் கேள்விக்குறி பதாகையை உயர்த்தி காட்டி கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கேட்கணும். மாணவர்களின் பதில்களுக்குப் பின் ஆசிரியர் வியப்புக்குறி பதாகையை உயர்த்தி காட்டி சுத்தமான தேன் நீரில் கரையாமல் குவளையின் அடிப்பகுதி வரை சென்றுவிடும் என்றும் கலப்பட தேன் நீரில் கரைந்துவிடும் என்றும் விளக்கணும். இறுதியாக ஆசிரியர் தொடர்பணி பதாகையை உயர்த்தி காட்டி மாணவர்களிடம் வீட்டிலுள்ள பெரியவர்களிடம் சுத்தமான தேனை வேறு எந்தெந்த வழிகளில் கண்டுபிடிக்கலாம் என்பதை கேட்டு வர சொல்லணும். செயல்பாடு 1 இயற்கை உரமிடுவோம். ஆசிரியர் இந்த செயல்பாட்டை செய்வதற்கு பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள படங்களை மாணவர்களிடம் கொடுத்து அப்படங்களை உற்றுநோக்க செய்து அவற்றில் உள்ள மக்கக்கூடிய மற்றும் மக்காத பொருள்களை கரும்பலகையில் பட்டியலிட சொல்லணும். மக்கும் பொருள்களை பச்சை நிறத்திலும் மற்ற பொருள்களை வேறு வண்ணத்திலும் வட்டமிட சொல்லணும். இப்பொருள்களை வெவ்வேறு நிறங்களில் வட்டமிடுவதற்கான காரணத்தை அறிந்து கொள்ள காணொளியை காணலாமா என கேட்டு காணொளியை காண செய்ய வேண்டும். மாணவர்கள் காணொளியை பார்த்த பின்னர் ஆசிரியர் கட்டகத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களை கேட்டு கலந்துரையாடணும். கலந்துரையாடலுக்கு பின் வாசித்து அறிவேன் பகுதியில் உள்ள வினாக்களை கேட்டு இதற்கான விடைகளை பாடநூல் பக்க எண் 79 உள்ள பத்தியை படித்து விடைகளை கண்டுபிடித்து கூற சொல்லணும். சரியான விடைகளை அளித்த மாணவர்களை பாராட்டி மாணவர்களை கொண்டே இயற்கை உரங்களின் வகைகளையும் அவற்றின் பயன்களையும் தொகுத்து வழங்க செய்யணும். பின்னர் ஆசிரியர் மாணவர்களை 2 குழுக்களா பிரித்து தேடி திரட்டுவேன் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள செயல் திட்டத்தை மாணவர்களுக்கு வழங்கணும். தொடர்ச்சியாக பயணம் செய்வோம் பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள பயிற்சி நூல் மற்றும் பாடநூல் செயல்பாடுகளை செய்ய சொல்லணும். பாடவேளையின் இறுதியில் செயல்பாடு 2 கால்நடைகளின் வகைகளும் பயன்களும். இந்த செயல்பாட்டின் போது மாணவர்கள் முன் தயாரிப்பாக சேகரித்த தகவல்களை மற்ற மாணவர்கள் முன் வழங்க சொல்ல வேண்டும். அதன் பின்னர் முட்டையும் பாலும் எங்கிருந்து கிடைக்கின்றன என ஆசிரியர் கேட்டு பால் பண்ணை, கோழிப்பண்ணை என்ற பதில்களை மாணவர்களிடமிருந்து பெற்று பண்ணைகள் பற்றிய காணொளியை காண்பிக்க வேண்டும். காணொளியை பார்த்த பின்னர் ஆசிரியர் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ள பண்ணை, பண்ணை வகைகள், மாட்டினங்கள், பால் பொருள்கள், மாட்டின் பயன்கள், பஞ்சகவ்யம் ஆகியவை சார்ந்த வினாக்களை மாணவர்களிடம் கேட்டு கலந்துரையாடி மாட்டின் வகைகளையும் பால் பண்ணையின் பயன்களையும் மாணவர்களை கொண்டு தொகுத்து கூற சொல்லணும். தேவை ஏற்பட்டால் காணொளியை மீண்டும் காண செய்யவும். பின்னர் ஆசிரியர் மாணவர்களை 2 குழுக்களாக பிரித்து குறிப்பினை கண்டுபிடிக்கும் விளையாட்டை விளையாட சொல்லணும். விளையாடும்போது குறிப்பினை கேட்டு மாணவர்கள் நடிப்பது என்ன செயல் என்று கண்டுபிடித்தால் 1 நட்சத்திரமும், நடித்த செயல்பாடு தொடர்பான பயனை கூறினால் 2 நட்சத்திரங்களும் வழங்க வேண்டும். தொடர்ந்து வலுவூட்டும் விதமாக மாணவர்களை வாசித்து அறிவேன் பகுதியில் பாடநூல் பக்க எண் 74 கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை படித்து கால்நடை பண்ணையின் பயன்களை தொகுத்து கூற சொல்ல வேண்டும். அதன் பின்னர் பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பாடநூல் மற்றும் பயிற்சி நூலில் உள்ள செயல்பாடுகளை செய்ய சொல்ல வேண்டும். செயல்பாடு 3 பறவை பண்ணை.
இந்த செயல்பாட்டின் போது ஆசிரியர் சென்ற செயல்பாட்டின் போது அவர்கள் சேகரித்து வந்த தகவல்களில் பறவை பண்ணை சார்ந்த கேள்விகளை கேட்டு பதில்களை பெறணும். அதிக எண்ணிக்கையிலான முட்டைகள் எங்கிருந்து கிடைக்கின்றன என கேட்டு இதற்கான பதிலை அறிந்து கொள்ள காணொளியை காண செய்ய வேண்டும். அதன் பின்னர் பறவை பண்ணையில் வளர்க்கப்படும் பறவைகள், அவற்றின் முட்டை, இறைச்சி ஆகியவற்றில் அடங்கியுள்ள சத்துக்கள், நம் நாட்டில் காணப்படும் கோழி இனங்கள் ஆகியவை சார்ந்த வினாக்களை கேட்டு கலந்துரையாடி விடைகளை மாணவர்களே தொகுத்து கூற செய்ய வேண்டும். தேவை ஏற்படின் மீண்டும் காணொளியை காண செய்யலாம். பின்பு மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாவிற்கான விடையை கண்டுபிடித்து வர சொல்லவும். அதன் பின்னர் பயணம் செய்வோம் பகுதியில் உள்ள பயிற்சிகளை செய்ய சொல்ல வேண்டும். தொடர்ந்து விலங்குகள் பாடத்திற்கான செயல்பாடு 6க்கான முன்தயாரிப்பை மாணவர்களுக்கு வழங்க வேண்டும். செயல்பாடு 4 தேனீ வளர்ப்பு. மாணவர்கள் பங்கேற்று நடிப்பதன் மூலம் தேனீக்களை பற்றி அறிந்து கொள்ளும் வகையில் இந்த செயல்பாடு வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஆசிரியர் மாணவர்கள் அனைவரையும் கண்களை மூடி கைகளை நீட்ட சொல்லி சிறிதளவு தேனை கொடுத்து கண்களை திறக்காமல் சுவைக்க சொல்ல வேண்டும். மாணவர்கள் சுவைத்த பின் தேன் சார்ந்த வினாக்களை கேட்டு காணொளியை பார்க்க சொல்லணும். பின் ஆசிரியர் மாணவர்களுக்கு தேனீக்களின் கிரீடங்களை அணிய செய்து பங்கேற்று நடிக்க செய்வதன் மூலம் தேனீக்களின் வகைகளையும் அவற்றின் பயன்களையும் மாணவர்களாகவே அறிய செய்ய வேண்டும். ஆசிரியரும் ஒரு வேலைக்கார தேனீ கிரீடத்தை அணிந்து கொண்டு மாணவர்களுடன் பங்கேற்று நடிக்கலாம். பின்னர் ஆசிரியர் தேனீ வளர்ப்பு பற்றி மாணவர்களுக்கு கூற வேண்டும். இந்த செயல்பாட்டை அனைத்து மாணவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் வரை தொடர வேண்டும். அதன் பின்னர் தேனீக்களின் வகைகள் மற்றும் பணிகளை மாணவர்களைக் கொண்டே தொகுக்க செய்யணும். பின்னர் சொல்லட்டைகளையும் கிரீடங்களையும் அறிவியல் களஞ்சியம் பகுதியில் காட்சிப்படுத்தணும். பின்பு மாணவர்களின் சிந்தனைக்கு பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ள வினாவிற்கான விடையை கண்டுபிடித்து வர சொல்லணும். தொடர்ந்து பயணம் செய்வோம் பகுதியிலுள்ள பயிற்சிகளை மாணவர்களை செய்ய சொல்ல வேண்டும். இந்த செயல்பாட்டோடு 5ஆம் வகுப்பிற்கான முதல் கட்டகம் நிறைவடைகிறது. கட்டகம் 2இல் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.